திமுக 525 வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன நிறைவேற்றினாங்க? 100 நாள்லயே எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக சொன்னதை செய்து கொடுப்பார், அதுல மாற்றம் இல்ல. இப்ப விவசாயிகள் விவசாயம் பண்ண மழை பொய்த்து போச்சு, விவசாயம் பண்றாங்க, ஆடு மாடை வச்சுதான் விவசாயம் பண்ணணும். அதனால பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். மீதி திட்டத்தை எல்லாம் நம்முடைய மாவட்ட செயலாளர் பட்டியல் போட்டு சொன்னாரு. அதனால இது ஆரம்பம். முடிவு என்பது மிக பெரிய ஒரு முடிவாக, நல்ல ஒரு முடிவாக இந்த தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மையான தமிழகமாக வருவதற்கு நம்முடைய புரட்சி தளபதியினுடைய அரசு அமையும். எப்படி தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இருவரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட சட்டமன்றத்தில் பேசும்பொழுது சொல்லுவார், இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அல்ல, அதிமுகவுடைய அரசு என்று சொல்லுவார். அதே போலதான் இப்பொழுது இது புது அதிமுக என்று சொல்லக்கூடிய வகையில அதிமுகவுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் மக்கள் எல்லாம் இணைந்து இன்னும் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவார்கள். இந்த அரசு நிரந்தரமான அரசாக அமையும். அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மதியழகன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.